ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து ஈஸியாக பேசிட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறதும் சரி, அவங்க சைடு என்ன இருக்குது, இல்லை அவங்க வந்து ஊரை ஏமாத்துறேன்னா அகோரியாக இருந்து இவ்வளோ நாள் ஓட்டி இருந்தால் தான் ஊரை ஏமாத்துறது என்ன கேட்டால். இப்போ நான் அழுதா கூட இவன் எப்போ பாரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவா அப்படி சொல்லுவாங்க. இல்லை அது என்னோட கஷ்டத்தை நினச்சுன்னா எனக்கு அழுகுதான் வரும். ஸோ இவங்க வந்து அகோரியா இருந்து எவ்வளோ பேர் லேக்ஸ் கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் கூட இருந்திருக்கேன். ஏன்னா என் காசு கொடுத்தா எங்கிட்ட தானே கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஷ்யூ மட்டும் கொடுங்களேன். ஸோ காசு கொடுத்தா என்கிட்ட தானே கொடுப்பாங்க. எனக்கு தெரியும் அகோரியா இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம். இந்நேரத்துக்கு நாங்கள் பெரிய வீடு கட்டி எப்படியே இருந்திருக்கலாம். ஏன்னா இவரை நம்ம ஸ்டேட்ல இருக்கிறவங்க யாரும் நம்பலை பெருசா. ஆனால் வெளியே இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த எங்கங்கப்பா அந்த ஹரியானா அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் இவர் வந்து குருஜி. அங்கே அவருக்கு இதெல்லாம் வெளியே தெரியாது நிறைய பேருக்கு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய சாமியார் வந்து இவருக்கு சிசிய மாதிரி அந்த மாதிரி அங்கேருந்துலாம் வருவாங்க. ஸோ அப்படி நான் விட்டு இருந்தேன்னா இன்னத்துக்கு நாங்கள் வீடெல்லாம் கட்டி பயங்கரமாக இருந்திருப்போம். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. அதெல்லாம் உடச்சி தான் என்னதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் 3வது பர்சன் வந்து எங்களுக்குள்ளே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து நாங்கள் பிரிஞ்சப்போ இவர் கூட வந்து பேசியிருப்பாங்க. அவங்க தான் வந்து இவரை தப்பானவங்களா எங்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இவர்கிட்ட போனதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னது எல்லாமே அப்படியே மாற்றி இவர்கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போச்சு. என்னன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வருது என்னன்னா, நீங்கள் வந்து ஊரை ஏமாத்துறீங்க, இதை பண்ணுறீங்க. நாட்டுப்புற கலையில் இருக்கும் போது நாங்கள் எல்லாருக்கும் இலவசமாக தான் சொல்லி கொடுத்தோம். எல்லாருக்கும் சாப்பாடு வயிறார சாப்பாடு கொடுத்தா சொல்லி கொடுத்தோம். இப்போ வந்து அப்போல்லாம் சொல்லலையே. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்போல்லாம் சொல்லலையே. நாங்களும் சின்ன பசங்க தானே. எங்கள் உழைப்பை போட்டு அவர் கஷ்டப்பட்டு அப்போல்லாம் நாங்கள் எத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமே. நான் மாசமா இருப்பேன், நான் சமைப்பேன், அவங்க போடுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா எல்லாம் வில்லேஜில் இருக்க குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலைக்கு அனுப்புறதே கஷ்டம். வேற ஏதாவதுனா கற்றுக்க, பரதம் கற்றுக்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த கலைன்னும் போது ஒதுக்குவாங்க. சரி, நான் இவருக்கு வந்து ஆசை நம்ம வந்து இந்த கலையை வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் பரப்பணும், சொல்லித்தரணும். என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். அப்போ கூட வந்து நான் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே சமைச்சு, குழந்தைங்கன்னா ரொம்ப குட்டி பசங்க இல்லை, என் வயசு பசங்க. நாங்கள் வந்து ஒரு குருவோட ஒய்ஃப்னும் போது என் வயசுல பசங்க வந்தாலும் எனக்கு அவங்க குழந்தை தான். அப்படிதான் நான் பார்ப்பேன். ஸோ அப்படியெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு வந்த எங்களுக்கு ஏமாற்றி சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இவர் அகோரியா இருக்கும்போது நிறைய பேமெண்ட், நிறைய காசு வந்துச்சு. ஆனாலும் நான் தான் வந்து உடச்சி விட்டேன். தப்பா இருக்கு, யாரும் போவாதீங்கன்னு சொன்னது நான் தான். அப்புறம் எப்படி நாங்கள் ஊரை ஏமாத்தந்தா ஆகும்?